அவர் அடுக்கடுக்கா சொல்லிட்டு வந்தாரு. நம்முடைய முன்னாள் முதல்வர் பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, உறுப்பினர் 2026 ஒரு ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம முதலமைச்சர் வந்திருக்காரு. வனத்துறை அமைச்சர் பணம் கொடுக்காம என்னுடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ரூபாய் குத்தி ஓட்டுக்கு 10 ரூபாய் கொடுக்கல. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் தமிழக விவசாயிகள் நம்ம உயிர் நாடி. உலகில் ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நடைபெறும் தொழில் என்றால் அது விவசாய தொழில் மட்டுமே. உலகின் ஒரு மூலையில் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்கள் உலகின் மற்றொரு மூலையில் உள்ள மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது. எந்த நாடு உழவு தொழிலை மதித்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறதோ அந்த நாட்டில்தான் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். தமிழக வெற்றிக் கழக அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த 25/5/2026 அன்று குறு சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது.